மிருகத்தை எழுப்பி கோவத்தை கிளப்பி டான் 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 டான். அதுக்கு மேல பண்ண காப்பிரைட் வந்துடும். எதிர்பார்க்கலே அதுக்குள்ள அடுத்த வீடியோ போடுவேன். எதிர்பார்க்கலே அந்த சேயோன் ட்ரெயிலர்ல அந்த ஓஜி இஸ் பேக்னு ஒரு டெம்ப்ளேட் வரும்ல, அது போட்டுரு. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரம். நம்மளோட எந்த வீடியோட கமெண்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னாலும் ஒரு வார்த்தை இருந்துகிட்டே இருக்கும், கன்சிஸ்டன்சி. என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். ஒழுக்கமா வீடியோ போடுறான்னு கொஞ்ச நாள் சொல்லி பார்த்தாங்க, அப்புறம் ப்ளீஸ்ன்னு கேட்டாங்க, அப்புறம் மிரட்டி பார்த்தாங்க, அப்புறம் ஒரு கட்டத்துல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இவன் சரியா வர மாட்டான்டா. மாசத்துக்கு வெறும் 1-2 வீடியோ தான் போட்டிருந்தேன். கண்ட கொழுப்பெல்லாம் இல்ல, என் நேரம் அப்படி. அவனா பண்றான், அவன் கேரகம் அப்படி இருக்கு. இவன் இப்படி தாண்டான்னு எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. இவன் செத்துட்டான்னு கூட நிறைய பேர் மெசேஜ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ செத்து பத்தி அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுலயும் ஒருத்தர் ஒரு படி மேல போய் ஒரு வீடியோல எடிட் பண்ணி அமைச்சிருந்தாரு. மனுஷனாயா நீ? ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் முடிச்சு அலையறீங்கடா அந்த ஊர்ல. அப்பதான் சரி உங்களுக்கெல்லாம் ஒரு இந்த அதிர்ச்சி கொடுக்கலான்னு 9 நாள்லயே வீடியோ போட்டேன். ஆக்சுவலா அதுவே லேட்டு தான், ஆனா அதுக்கே நம்ம குடும்பத்தினர்கள் எல்லாம் குஷியாக ஆரம்பிச்சுட்டாங்க. அத்தனை கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. கன்சிஸ்டன்சி அட் இட்ஸ் பீக், உலகின் 8வது அதிசயம். வாவ் ப்ரோ, இதுதாயா கன்சிஸ்டன்சி. பரவாயில்லையே, 2 வீக்ஸ்ல எடுக்காம ஜஸ்ட் 9 டேஸ்ல வீடியோ போட்டுட்ட, வாழ்த்துக்கள். இந்த மாதிரி அத்தனை கமெண்ட்ஸ் நல்லா பாசிட்டிவா, சூப்பர், செம, மிஸ்டர் கன்சிஸ்டன்சி அப்படின்னு அத்தனை கமெண்ட்ஸ் பார்த்துற மாதிரி எனக்கே பெருமையா ஃபீல் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, நம்ம ஆளுங்க இவ்வளவு எல்லாம் பேச மாட்டாங்களே, ஒருவேளை நீ இருந்த லட்சணத்துக்கு இதுவே பெருசுறான்னு சொல்லிட்டு சர்க்காசம் பண்றாங்களோன்னு நினைச்சேன். ஆனா இல்ல, சர்க்காசம் தான் பண்ணியிருக்காங்க. நீங்க சர்க்காசம் அடிச்சாலும் அதை நான் அப்ரிசியேஷன் எடுத்துப்பா. எனக்கு கல்லால் அடிக்காதீங்க, அதை வச்சு நான் வீடு கட்டிடுவேன். எனக்கு கல்லால் அடிக்காதீங்க, அதை வச்சு நான் வீடு கட்டிடுவேன். ரைட் நண்பர்களே, வாங்க வீடியோ ஆரம்பிப்போம். வெல்கம் டு இன்னொரு வீடியோ. இன்னைக்கு கிறுக்கன்ஸ் வீடியோல பல பேர்த்த புடிச்சிட்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த கேஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஊர்ல ஒரு ஸ்பெஷல் கிறுக்குத்தனம் பல வருஷமா இருக்கு. அதை நீங்களுமே சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதையும் மெயினா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இப்போ வீடியோக்குள்ள போவோம். ஃப்ரெண்ட்ஸ், பிஞ்சு போச்சு. மெயின் லைட் இதுதான். இந்த லைட்டுக்கு போடுற இந்த மேல அந்த பிளக்கு, சுவிட்ச் போர்ட்ல குத்துற பிளக்கு பிஞ்சு போச்சு. ஐயோ, நேரத்துக்கு நான் எங்கடா போய் இதை சரி பண்ணுவேன்? அப்பா, हेलो, अरे मालिक वो थोड़ा सा गलती हो गई. உனக்கு ஒரு போட்டோ அமைச்சிருக்கேன் பாரு. என்னடா உடைச்சிருக்க? இது ஒட்ட முடியுமாடா? அது அதாவது கனரா பேங்க் இருக்கா? ஆமா, அந்த பக்கம் ரோட்ல. அதை ஒட்டின மாதிரியே சந்தில உள்ள போனீங்கன்னா டெட் முன்னாடியே வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடை. அவருக்கு ரிட்டர்ன் கொடுத்து பிளக் பிஞ்சு போச்சு, மாத்தி கொண்டு வந்து மாத்திட்டு. ஐயோ ஐயோ, அப்பதான் வாய் பேசினேன். அதுக்குள்ள வீடியோ போட்ட பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு வாரத்துக்குள்ள வீடியோ போட போறேன்னு. மூஞ்சி சார், மூஞ்சி. கடை இருந்தா கடை இருக்கணும், வேண்டிக்கோங்க. கடை இருக்கணும். கடை மட்டும் இல்ல, நீ வேண்டா. இப்ப நான் போவேன், கடை இருக்கும்னு நீ வேண்டிக்கிற. வேண்டலைன்னா உனக்கு ஏதாச்சும் நடக்காது. உனக்கு எதுவுமே நடக்காது. இதுலதான் லைட்டை மாட்டுவேன். இதை எடுத்துட்டு போய் கேக்குறேன், சரி பண்ண முடிச்சா சரி பண்ணி தாங்கன்னு கேக்குறேன், கெஞ்சுறேன். போயிட்டு வரேன். A few moments later. டேய், நீ சொல்ற கடை வந்து ஷட்டர் போட்டு ப்ளூ கலர் கடையா? என்ன கலர்னு தான் தெரியலடா. ஆனா வந்து முன்னாடி டிவி எல்லாம் வச்சு எலக்ட்ரானிக் ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கடையிட்ட தான் இருக்கேன். பூட்டி இருக்கு அந்த கடை. போங்கடா. The next day. மிருகத்தை எழுப்பி கோவத்தை கிளப்பி டான் டான் டான். என்னை பார்த்து கேவலமா ஒரு சிரிப்பு சரிங்களா பண்றது. சரி, வாங்க வீடியோ ஆரம்பிப்போம். உங்க சங்கத்தோட கொள்கை என்ன? மதுப்பிரியர்களை தியாகிகளாக அறிவிக்க வேண்டும். மதுப்பிரியர்கள் தியாகிகளா? என்னடா தாத்தா கட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காருன்னு நினைச்சீங்கன்னா இல்ல, மேபி இருக்கலாம், தெரியல. பட் இவர் இந்த ஃபன்னுக்கெல்லாம் சொல்ல சீரியஸா தான் பேசிட்டு இருக்காரு. குடிகாரர்களும் தனியா கட்சி ஆரம்பிச்சு அவங்க கட்சியோட கொள்கையே இதுதான். என்ன நடக்குது? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 2026 2 பேருக்கு நடுவில் தான் போட்டினா? அங்க 3வது ஒருத்தன் இருப்பானு. இவங்க கட்சி கொள்கை என்னன்னு தெரியுமா? கேளுங்க. கொள்கை என்ன? மதுப்பிரியர்களை தியாகிகளாக அறிவிக்க வேண்டும். குடிகாரர்களே தியாகிகளை அறிவிக்கணும்னா அப்ப இந்த கஞ்சா பிரியர்கள், ஊசி வெறியர்கள் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் என்ன கடல்ல ஸ்டாச்சு வைப்போமா? கிடைக்குமா?
எங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ், உடையிற பாட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. உயிரை பணைய வைத்து குடிக்கின்ற எங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வேணும். என்ன கூந்தலுக்கு உயிரை பணம் வச்சு குடிக்கிறீங்க? யாரு குடிக்க சொன்னா? இவங்க போய் போதைக்காண்டி குடிச்சிட்டு வந்தா இவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் நொட்டணுமா கவர்மெண்ட்ல இருந்து? அதே மாதிரி நாங்கள் தவறி விட்டால் அரசு வேலை வாய்ப்பில் என் பொண்டாட்டியோ என் பிள்ளைக்கோ அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தரணும். இவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம வந்து நம்ம குடிக்கிறதுனாலதான் நாடு முன்னேறுது, இந்த டாஸ்மாக் காசு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபண்டா போகுது, நம்ம காசுல தான் தமிழ்நாடு வாழுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஓ, டாஸ்மாக் எல்லாம் தூக்கிட்டா வந்து பொருளாதாரம் மடி வாங்கும், கவர்மெண்ட் கஜானால காசு கம்மியாயிரும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அப்படிலாம் கிடையாதாமா. டாஸ்மாக்ல இருந்து போற காசெல்லாம் கவர்மெண்டோட காசுனால ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான் அது. மெயினா வர இன்கம் சோர்ஸ் எல்லாம் வேற. இவங்களா கிளப்பி விட்டது இதெல்லாம் நாங்க குடித்து நாட்டை வளர வைக்கிறோம்னு. சரக்கு வாங்கிட்டு வரான்னா எப்படியும் 6 அறிவோட தான் போய் வாங்குவாங்க. பாருக்குள்ள போன உடனே அவர் 5 அறிவு ஆயிடுவார். அவர் குழந்தையா மாறிடுவாரு. அதுக்காக தான் குடிச்சவங்க குழந்தை மாதிரி சொல்றாங்க. ஆமா, குழந்தை மாதிரி தாங்க. அது குழந்தைத்தனமான கோபத்தை காமிக்கும், சிரிப்பை காமிக்கும், அங்கேயே உச்சா போகும் எல்லாம் போகும். அப்படி போகின்ற பொழுது, அப்படி இருக்கின்ற பொழுது எங்களுக்கு வந்து அந்த உச்சா போனா கூட அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா. உச்சா போனா கூட அந்த இடத்துல மாத்திரக்கு எங்களுக்கு டவுசர் மாடல் ஜட்டிகளை அங்க வச்சிருக்கணும். பார்கள்ல வந்து இருக்கணும். இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? குடி போதையில மூத்திரம் போறது கூட தெரியாம போண்டுட்டு பேனிட்டு ரோட்ல கிடப்பானுங்க, இல்ல எங்கேயாச்சும் படுத்து கிடப்பானுங்களாம். அவங்களுக்கு வந்து டாஸ்மாக்லயே வந்து ஒரு ஜட்டி வச்சிருக்கணுமா, அது எல்லா மாடல் எல்லா சைஸ்லயும் வச்சிருக்கணுமா இவங்களுக்கு. இதெல்லாம் நான் உங்களுக்காக வாங்கி வச்சுக்க பட்டு போடுவேங்க. இது நீங்க வெளியில போறப்ப கட்டிக்கிறதுக்கு, இது வீட்டுக்குள்ள கட்டிக்கிறதுக்கு. குடிச்சிட்டு ட்ரெஸ்லயே பேஞ்சிட்டான்னா அவனுக்கு அவுத்து விட்டு யாராச்சும் ஒருத்தர் வந்து போய் ஜட்டியை மாத்தி விடணுமா. இது வந்து வேலை, கவர்மெண்ட்டுக்கு தான் வேலை. உனக்கு வருது அதுக்கு ஓபன் தி டோர் போடா. ஏங்கல் அதுக்கு நீங்க பேசாம டைப்பர் கேட்கலாம்ல. எல்லா டாஸ்மாக்லயும் எல்லா சைஸ்லயும் டைப்பர் வைங்க, அடல்ட் டைப்பர்ஸ் வைங்க, நாங்கெல்லாம் அதை போட்டு போற வழியில பேஞ்சா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்ல. சரியான ஐடியாடா. உங்க சங்கத்துல உறுப்பினரா சார் என்ன தகுதிகள் வேணும்? மூடிய யாரெல்லாம் திறக்கிறாங்களோ அவங்க உறுப்பினருக்கு அடிப்படை உறுப்பினர் தகுதி. அதே இது குறைந்தபட்சம் 450 வகையான சரக்குல நான் சொல்றேன், ஒரு மினிமம் 15 சரக்கு பேரை சொன்னாதான் ஒரு பதவிக்காவது வர, ஒரு கிளை செயலாளராக இதுக்கு வர முடியும். ஒரு 15 சரக்கு பேரை சொன்னாதான் நீ அடிப்படை உறுப்பினர் ஆக முடியும். கட்சியில சேரணும்னா நீ வந்து குடிகாரனா இருக்கணும். கட்சியில உனக்கு ஒரு பொறுப்பு வேணும்னா நீ ஒரு மொடா குடிகாரனா இருக்கணும். சூப்பர். நல்ல கட்சி, நல்ல கொள்கை, நல்ல ரூல்ஸ். குடிச்சு நாசமா போங்க. இவர் வந்து வாய் திறந்தெல்லாம் பேச மாட்டாரு. சப்டைட்டிலே பேசி, சப்டைட்டிலே வாழ்க்கை நடத்தி, சப்டைட்டிலே குடும்பம் நடத்தி, எல்லாமே சப்டைட்டில் தான். ஒய்ஃப் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், மீ போயிட்டு வா, நான் உங்களுக்கு டப் பண்ணி போடுறேன். வெயிட். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேங்க. போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். நீ இங்க? இது என் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். இது ஓம் பேபியா? Can I carry your baby? உனக்கு மேரேஜ் ஆச்சா? இல்ல. யாருங்க அது? She is my wife. She is my classmate. ஹாய். என்ன இளவு கான்செப்ட் இது? அதாவது இவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகி இவர் போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரு, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்றுட்டாரு. இப்போ மறுபடியும் எக்ஸ பார்க்கும்போது ஃபீலிங் வருது. லவ் ஃபெயிலியர் ஃபீலிங்லாம் உனக்கு என்னடா டாடி புரியும்? வாய் மூடு, ஒழுக்கம் கெட்டவனே. இன்னும் வந்து எக்ஸ விட்டு மூவ் ஆன் ஆக முடியல. ஆனா 3 வந்து குழந்தை மட்டும் பெத்துக்கிட்ட நீ. இது ஒரு கான்செப்ட், இது ஒரு காதல். ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நானும் ரொம்ப வருஷமா பாத்துட்டு இருக்கேன். ஏதாச்சும் மட்டமான இந்த மாதிரி ஒரு கன்றாவியான கான்செப்ட் எடுத்துட்டு வருது, அதை வந்து கிரிஞ்சா இப்படி ஆக்ட் பண்றது கூட சரி. கொஞ்சம் நல்ல கான்செப்ட் வச்சு பண்ணலாம், யாரும் ட்ரோல் பண்ணாம வச்சிருப்பாங்கல்ல. ஏன் இப்படி சீப்பா பண்ணிட்டாங்க? நீ பிரேக்கப் பண்ணிட்டேன்னா அது முடிஞ்சுங்கிற அர்த்தம் முடிஞ்சு. அதுக்கப்புறமும் ஐயோ எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு, எனக்கு வந்து அவங்க நினைப்பா இருக்குன்னா மறுபடியும் போய் பேசு. அதை விட்டு போட்டு இவர் வேற கல்யாணம் பண்ணிடுவாராம். அவ அப்பவும் வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா, இருந்தாலும் எக்ஸ் என்னாலும் மறக்க தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாது.
விநாயகர் கோயிலில் 30 ஆண்டுகள் பழமையான வேப்ப மரத்திலிருந்து திடீரென வடியும் பால். கூட்டமாக குவிந்த மக்கள் வேப்ப மரத்தை வணங்கி செல்கின்றனர். ஐயோ, இந்தியாவுல இருக்க அறிவாளிபுரன் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கோயில்ல இருக்க மரத்துல இருந்து பால் வருது. இது வந்து சாமி நம்ம கொடுக்கிற பால். இது வந்து ஒரு சக்தி, இது தெய்வம். இது அது பாலே கிடையாதுடா. முதல்ல பால் குடிக்கணும். குடிடா, நல்லா குடி. அந்த மரத்துல ஏதோ டேமேஜ் ஆயிருந்தாலோ இல்ல பூச்சி பிடிச்சிருந்தாலோ இல்ல ஏதோ ஃபங்கல் இல்ல பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சுன்னா தான் அது வரும். அது சாமி கிடையாது. அண்ட் வெள்ளை கடல்ல இருக்குங்கிறதுனால அது பாலும் கிடையாது. எங்கும் கலப்படம், எதிரும் கலப்படம். அந்த மரத்துக்கு ஏதோ டேமேஜ் ஆயிருச்சுன்னா அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்காக நடக்கிற ஒரு ப்ராசஸ்ல வெளியே வர்றது அந்த லிக்விட். இதை ஏதோ தீர்த்த மாதிரி கையில புடிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க, கவர்ல புடிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. அதை எடுத்துட்டு போய் என்ன பால்கோவாடா செய்ய போறீங்க? அதெல்லாம் மனுஷங்க குடிக்க கூடாதியா? அதுவே வந்து மரத்துல இருந்து வந்து அந்த பாக்டீரியல் ஃபங்கல் எல்லாம் கலந்து வந்திருக்கும். அது தேவையில்லாத விஷயம் சொல்லிட்டு மரமே வெளியே தள்ளுறது. அதை போய் புடிச்சு குடிச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ, அவன் அதையும் சாப்பிடுறாடா. இது சாமின்னு எதை லேபிள் பண்ணி கொடுத்தாலும் கும்பிட்டு வாயில வச்சுப்பாங்க போல. நீங்க கும்பிடுற கடவுளையும் நீங்க பண்ற சில வேலைகள்லாம் பார்த்தா அலண்டு போயிருவாரா. யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்தியாவுக்குள்ள பைத்தியக்காரனுங்க இருக்கானுங்க. அதுல மோஸ்ட்லி ஓவர் குவாலிஃபைடு பைத்தியங்கள்லாம் முக்காவாசி பேர் நார்த் இந்தியால தான் இருக்கானுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. எதுக்குடா 165 லிட்டர் நெய்யை கொண்டு போய் ஆத்துல ஊத்துறீங்க? கேட்டா இது வந்து பக்தி, இது வந்து நாங்க கடவுளுக்கு கொடுக்கற திருப்பி கொடுக்கற ஒரு பிரசாதம் போட்டு போடுறானுங்க. நீங்க எல்லாம் எதை தின்னுடா வளர்ந்தீங்க? கங்கை நதி புனித நதி, கங்கை நதி வந்து ஒரு கடவுள், அது வந்து புனிதம் அப்படி இப்படின்னு பேசுறானுங்க. ஆனா இருக்க எல்லா ஆகாத வேலையும் அந்த ஆத்துல தான் போய் பண்றானுங்க. ஏன்டா இந்த பக்கம் வரீங்க? ஏன் இப்படி வரீங்க? பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க? 165 லிட்டர் நெய். அது ஏதாவது இல்லாதவங்களுக்கோ இல்ல ஒரு அனாத ஆசிரமத்துக்கோ இல்லாட்டி வந்து இந்த ஃப்ரீயா சாப்பாடு போற நிறைய இடம் இருக்குல்ல, அங்க கொடுத்தா அவங்க கூட எவ்வளவு யூஸ் பண்ணிருப்பாங்க. கங்கா கேட்டுச்சாடா அவங்க கிட்ட, எனக்கு வந்து கொஞ்சம் நெய் கொடுன்னு. ஏன்டா இப்படி மெண்டல் மாதிரி பண்றீங்க? நாசமா போயிருவீங்கடா. இவனுக்கு கொண்டு போய் இத்தனை இப்படி ஊத்துனா அது அந்த ஆத்த நாசம் பண்ணும், என்விரான்மெண்ட் மோசமாக்கும். நெய்ங்கிறது என்ன, அதுல ஆயில் இருக்கு, அந்த ஆயில் தண்ணிலயும் மிக்ஸ் ஆகாது. அப்படியே அந்த தண்ணி மேல அது லேயர் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். பேசிக்கா ஆத்துக்கு வந்து ஆயில் கோட்டிங் போட்டு கொடுத்துருக்கானுங்க. என்னடா வேலை பார்த்திருக்க நீ? இவனுங்க அந்த ஆத்த கொஞ்சம் நெஞ்சமா அபியூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. சாக்கடை தண்ணி அதுலதான் கலக்குது, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அதுலதான் கலக்குது, பிளாஸ்டிக் கண்டது கடிதுன்னு அதுலதான் தூக்கி போடுறானுங்க. அப்புறம் ஏதாவது விசேஷ நாள்னா அந்த ஆத்துல அத்தனை பேர் இறங்கி அதுல துணி துவைக்கிறது அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. போதாததுக்கு பணத்தை எல்லாம் ஏதோ பேப்பர் போட்டு மாதிரி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. வச்சு விட்டுட்டு இவனுக்கு ஓரமா நின்று கையெடுத்து கும்பிட்டு இருப்பானுங்க. சே, இப்படியே இவங்க இந்த கங்கை நதி மூலியமாவே வந்து சொர்க்கத்துக்கு போயிருவாங்கன்னு. டேய் பைத்தியக்காரனுங்களா, அது பே ஆஃப் பெங்கால்ல போய் கலக்குண்டா அந்த தண்ணி. செத்த பணத்தை ஏன்டா பே ஆஃப் பெங்காலுக்கு அனுப்புறீங்க? பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுறப்பா. A small introduction about me. I am Parthiban, Radhakrishnan Parthiban, a Naidu Abai. Yes, Naidu Abai. புரியலையா? தன் ஜாதி பெருமையை கூறுகிறார். A Naidu Abai. மிஸ்டர் பார்த்திபன், என்ன இது, என்ன அசிங்கம் இது? இது ஏதோ தெலுங்கு பட ஆடியோ லான்ச்ல போய் பேசியிருக்காரு. நான் வந்து அங்கிருந்து வந்தவ இல்ல கைஸ், நானும் இங்கிருந்து வந்தவ தான் கைஸ், நான் வந்து இந்த ஜாதிக்காரன் கைஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தன்னை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணுங்கிறக்காண்டி பேசிட்டாரு. பேசினதுக்கு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியால. இவர் நிறைய பேசியிருக்காரு. பரியரும் பெருமாள் படம் வந்து என்னோட பார்வையை மாத்துச்சு. பரியரும் பெருமாள்லாம் பார்க்கும்போது இத்தனை வருஷம் கழிச்சு இன்னமும் இந்த கொடுமை எல்லாம் இருக்கா, இன்னும் இப்படிதான் இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்ம வந்து செய்தியா வாசிக்கும் போது மட்டும்தான் இந்த ஜாதினால வெட்டுறானுங்க அது என்னடா மனுஷனுங்க நீங்க தோணுதே தவிர நான் அதை உணர்ந்ததே இல்லை. என் பக்கத்துல அது நடந்தது இல்லை. A small introduction about me. A Naidu Abai. Yes, Naidu Abai. அப்புறம் வந்து பெரியார் வந்து என்னுடைய கடவுள் எல்லாம் பேசியிருக்காரு. பெரியார் அவர்களையே கடவுளாக வணங்கி என்னுடைய பேச்சை துவங்குகிறேன். நீ வேறா நான் வேறா அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டவர் தான் ஈவேரா. A Naidu Abai. இவர் மட்டும் இல்ல, எக்கச்சக்க பேர் இப்ப ரீசெண்டா இந்த இவரு பாக்கியராஜும் போய் இதே வேலைதான் பண்ணார். இங்க இருக்கும் போதெல்லாம் வந்து ஜாதிகள் இல்லை அப்படி இப்படின்னு ரொம்ப வந்து முற்போக்குவாதி மாதிரி பேசிட்டு, இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆந்திராலயா சம்திங் எங்கேயோ வந்து ஒரு பர்டிகுலரா அந்த ஜாதிக்கான ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அங்க போய் இருந்துட்டு இது எவ்வளவு பெரிய கெத்து தெரியுமா, இந்த ஜாதி எவ்வளவு பெரிய மாசு தெரியுமா எல்லாம் பேசியிருக்காரு. ஏன்டா நீங்களா இப்படி இருக்கீங்க? சும்மா பேசுக்குதான் இல்ல, இங்க பேசுறதெல்லாம் இங்கெல்லாம் வந்து ஜாதி பேசினா அடிச்சு போடுவாங்க, பொல போடாதுங்கிறக்காண்டி இங்கெல்லாம் பேசாம பேச மாட்டீங்க. ஆனா
அந்த ஒரு ஜாதியின் காதல் உள்ள மனசுக்குள்ள எப்ப இருக்கு. அப்புறம் இவரை போட்டு எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவர் ஒரு அப்பாலஜி வீடியோ போட்டாரு. எதுக்கு இந்த வேலை, எப்ப பார்த்தாலும் எதுலயாச்சும் வாய் விடுறது, வாய் விட்டுட்டு ஓகே கைஸ் என்ன மன்னிச்சிருங்க கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூய தமிழ்ல யாருக்கும் புரிஞ்சும் புரியாத மாதிரி ஒரு கட்டுரையை வெளியே விடுறது இல்ல. அதான் என் ஸ்ட்ராட்டஜி, அதான் என் ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி வீடியோ விட்டாரு. இவர் போட்டோ எல்லாம் ஸ்லைட் ஷோல பிபிடி மாதிரி போட்டு ஒரு சாரி வீடியோ போட்டாரு. நண்பர்களே வணக்கம். இது விடியலா மணி 1:12 இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? தெலுங்கில் எனக்கு சரியாக பேச வராது. எப்படியாவது நான் திணறுவது லைவில் தெரியாமல் 4 வார்த்தையாவது பேசிவிட்டு வந்துவிட வேண்டும் என்பதே கவனத்தில் இருந்ததால் வார்த்தைகளை கவனமாய் களமிறக்க முடியாமல் வேர்க்க பேசிவிட்டு இறங்கினேன். என்ன சொல்ல வர்றாருன்னா தவறுதலா வந்துருச்சான், தெரிஞ்சு வரலையா. அவ்வளோ பெரிய ஸ்டேஜ்ல ஏறி நின்றுட்டு அத்தனை மக்கள் முன்னாடி நின்றுட்டு என்ன பேசுறது, ஐயோ எனக்கு பதட்டமா இருக்கே, பதட்டத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையே, நான் இந்த ஜாதிக்காரங்க, இப்படி யாருக்காச்சும் பதட்டம் வருமா? பதட்டத்துல வாய் திக்கும், ஜாதி பேர்லாமா வெளியே வரும்? வரும் மச்சான். வராது. ஜாதி பேரை சொல்றதோ ஜாதி பேரை வைக்கிறதோ ஒரு கன்றாவியான விஷயம். ஜாதியே கன்றாவியான விஷயம் தான், போங்கடா. ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் வந்து சிரிக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் சீரியஸான விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஏன்னா இங்கே எல்லாமே சிரிக்கிற மாதிரி மட்டும் நடந்துட்டு இல்லை. விமான பணிப்பெண்ணிடம் பாலியல் ரீதியில் அத்துமீறல். சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாக. மூல வளர்ச்சி குழந்தையே இப்படி பண்ணிருக்காங்கன்னா நல்ல அவங்கள என்ன பண்ணாங்க? பள்ளி மாணவியை அவரின் அக்கா காதலன் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம். 75 வயது முதியவரை கொலை செய்து முதியவரின் 70 வயது மனைவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாக. +2 மாணவி பாலியல் கொலை செய்யப்பட்டிருப்பதாக. கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக. 2 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட கொடூரம். ஆடை முழுவதும் குருதி கொட்டிய நிலையில் தெருவில் நடந்து வந்த 7 வயது சிறுமி. நான் சின்ன வயசுல இது என்னன்னு அர்த்தம் கூட தெரியாதப்பையும் இது பத்தின நியூஸ் அவ்வளோ வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த நியூஸ் எல்லாம் தொடர்ந்து கேட்டு சலிச்சு போச்சு. இத்தனை வருஷம் ஆயும் இது சம்மந்தப்பட்ட நியூஸ் இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கு. 2021 422 கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. 2025 வெறும் 401 கேஸ் தான் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா ரேப் கேசஸ் குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. வெறும் ஒரு 21 கேஸ் டிஃபரன்ஸ் இருக்கிறத வந்து ரேப் கேசஸ் குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நிறைய நடக்கும், அதை நிறைய பேர் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணாம இருந்தாங்க. இப்போ வந்து நிறைய பேர் ரிப்போர்ட் பண்றதுனால உங்களுக்கு இந்த நம்பர் வந்து இப்படி ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி தெரியுதுங்கிற பாயிண்ட் அவங்க சொல்றாங்க. அப்போ ஸ்டில் வந்து அந்த தப்பு நடந்துட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். ஸ்டில் வந்து தப்பு பண்றவனுக்கு இது மேல பயம் இல்லைன்னு தானே அர்த்தம். ஸ்டில் வந்து இதுக்கு சரியான ஒரு தீர்வை இன்னும் பண்ணலன்னு தானே அர்த்தம். எல்லா கட்சிகளும் சொல்றாங்க நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா வந்து பெண்கள் பாதுகாப்பு முன்னேற்றம் ஒண்ணு. ஆனா யாரு வந்துமே வந்து இதுக்கு சரியான ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி நான் பார்க்கவே இல்லையே. போலீஸ் ஃபோர்ஸ் அதிகம் பண்ணியிருக்கோம், நிறைய இடத்துல சிசிடிவி கேமரா போடுறோம், செக்யூரிட்டி டைட் பண்றோம் அப்படின்னு சொல்ற இது எல்லாமே ஓகே, இது எல்லாமே வந்து பேசிக்கா பண்ண வேண்டியது. பட் இதுதான் அதுக்கான ஒரு சொல்யூஷன் ஆனா கிடையாது. எத்தனை வருஷமா இங்கே தமிழ்நாட்டிற்கு அத்தனை பேரும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நியூஸ் வரும்போதும் இந்த மாதிரி ரேப் கேசஸ்க்கான சட்டத்தை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்க, பனிஷ்மெண்ட் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்க, அந்த கண்ட்ரியை பாருங்க இந்த கண்ட்ரியை பாருங்க, இங்க வந்து ஏன் இவ்வளோ டம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்கள் பாதுகாப்பு முன்னேற்றுவோம், இதெல்லாம் நடக்காம பார்த்து போனா ஃபர்ஸ்ட் அதை தானே பண்ணியிருக்கணும், பனிஷ்மெண்ட்டை தான் ஸ்ட்ராங் பண்ணணும். அதை இன்னும் பண்ணவே இல்லையே, எந்த கவர்மெண்ட்டுமே பண்ணலையே. சட்டமும் பனிஷ்மெண்ட்டும் ஸ்ட்ராங் ஆனாதானே அதை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட பயந்து போயாச்சு பண்ணாம இருப்பான். அதை பண்ண ஏன் தடுக்குது என்னன்னு எனக்கு தெரியல. இங்கே நடக்கிற முக்காவாசி ரேப் கேசஸ் வெறும் ஒரு செக்ஷுவல் டிசைருக்காக நடக்கிறது கிடையாது, வெறும் அந்த ப்ளஷருக்காக நடக்கிறது மட்டும் கிடையாது. இதை பற்றி ஸ்டடி பண்ணவங்களோ ரேப் பண்ண குற்றவாளிகளை வந்து இன்டர்வியூ எடுத்து அவங்க சைக்காலஜி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து மோர் தென் ஒரு ப்ளஷரை விட அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு பொண்ணாவே தெரியாது, ஒரு ஆப்ஜெக்டாக தான் தெரியும். அதை அப்யூஸ் பண்ணுறது மூலிமா இவங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒரு ப்ளஷர் கிடைக்குது. அந்த இடத்துல வந்து அவனோட பவரையும் டாமினன்ஸையும் கண்ட்ரோலையும் காட்டுறது மட்டும்தான் அவனுக்கு அந்த இடத்துல பெரிய ப்ளஷர். கம்பேர் டு செக்ஷுவல் ப்ளஷரை வர அவனுக்கு இந்த 3 தான் பெரிய ப்ளஷர். ஏன்னா வெறும் ஒரு செக்ஷுவல் ப்ளஷருக்காக பண்றவன் இவ்வளோ கொடுமை பண்ண மாட்டான். நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்களா ஒரு நியூஸ்லையும் ஒவ்வொரு கேஸும் எப்படி நடக்குது, எவ்வளோ கொடூரமா நடக்குதுன்னு. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். ஏண்டா ஒருத்த பண்ண ரேப்புக்கு சொசைட்டிக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் எஸ் சம்மந்தம் இருக்குது, பெரிய சம்மந்தமே இருக்குது. இந்த நியூஸ் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இது என்ன நியூஸ்னா ஒரு ரேப் விக்டிம் வந்து ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நியூஸ். ஓகேவா, இதை போஸ்ட் பண்ணதுக்கு நம்ம சொசைட்டியில் இருக்கவங்களோட கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இது வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட். ஓகேவா, கமெண்ட்ஸ் பாருங்க. வீட்டுக்கு போய் அடுத்து எங்கே போகலாம்னு திங்க் பண்ணு, இந்த நாய் எப்படி போனால் என்ன, இந்த கருமத்தை ஏன்டா ஞாபகப்படுத்துறீங்க, இது என்னமோ நாட்டுக்காக போராடி அடிபட்டு வர மாதிரி சொல்ற, மீண்டும் காட்டுக்குள் புதருக்குள் போகாமல் இரு, இன்னொரு
என்னட்ட கமெண்ட் பண்ணியிருக்கான்னா, மானம் போன வாழ்க்கை நல்ல கணவனின் அமையாவிட்டால் ஒரு வேசி 1000 வேசியாக உருவெடுப்பால் மானம் உயிரினும் மேலானது. அதை விட ஒஸ்டா ஒன்று காட்டுட்டா, ஒரு ஊரில் 10th படிக்கிற ஒரு ஸ்கூல் பொண்ணை மியூசிக் கிளாஸுக்கு வந்த அந்த பொண்ணை ஒரு மியூசிக் டீச்சர் ப்ரெக்னென்ட் ஆக்கியிருக்கான். இதுவுமே அந்த பொண்ணு வந்து அண்டர் ஏஜ் பொண்ணு, 18 வயசு கீழே இருக்க பொண்ணு. இது வந்து ஆக்சுவலாக இதுவும் ஒரு ரேப்பு தான், ஓகேவா? அது இங்கே இருக்க பல மலுமட்ட புரிய மாட்டுது. கமெண்ட் பாருங்க, ஊசி இடம் கொடுக்காமல் நூலில் நுழையாது, அந்த பொண்ணு மேலேயும் தப்பு இருக்கு. அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன தண்டனை? பொண்ணு சரியா இருந்தா இது நடக்குமா? லூசு நீங்களா, உங்களுக்குலாம் அறிவு மயிரே கிடையாதாடா. சோத்து திங்கிறீங்களா, பிஎல்இ திங்கிறீங்களாடா? ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தை, அது ஒரு 10வது படிக்கிற பொண்ணுடா. அந்த பொண்ணை போட்டு பிளேம் பண்ணிருக்கீங்க. 10வது படிக்கிற குழந்தைன்னு இல்லை, 3 வயசு குழந்தையுமே வந்து விக்டிம் பிளேம் பண்ண ஊர் இது. அது யாரால பாருங்க. கடந்த அந்த 3 வயசு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து அந்த குழந்தைய தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தைய வந்து எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் வந்து அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. தட் மே பி தி ரீசன். அதனால வந்து 2 பக்கமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம். சரி, சொசைட்டி தான் இவ்வளோ கேவலமா இருக்குன்னு பார்த்தா, பவர்ல இருக்க பாதி பேர் கேவலமா தான் இருக்காங்க. அதுல ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் காட்டுறேன். There is a saying, when rape is acceptable, lie down and enjoy it. இது வந்து ஒரு எம்எல்ஏ உட்காந்து பேசினது, அசம்பிளியில் உட்காந்து பேசுகிற பேச்சு. இது தெரியல, இப்படி ஒரு கருத்து சொல்கிறாருன்னா அவர் மேபி என்ஜாய் பண்ணலாமா இல்லையுமா அது நமக்கு தெரியாது. இதை சொல்கிறாங்க, இதை சொல்கிறதுக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்போ அந்த லட்சணத்தில் தானே இருக்குது எல்லாமே. இவங்களுக்கெல்லாம் இது ஒரு சாதாரணமான விஷயம் ஆகி போச்சு. இல்லை, நடக்கக்கூடாது தான். இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அவங்க வீட்டில் இருக்க ஏதோ ஒரு பொண்ணுக்கு நடந்தாலும் நீ ஏமா அழுதுட்டு வர, நீ அங்கேயே படுத்து என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டியதானேன்னு சொல்லுவாங்களா? இங்கே சிரிச்சா அத்தனை பேரும். இப்போ கூட ரீசெண்டாக போன வாரம் வந்திருக்கு, போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு வந்து அவங்க அண்ணியோட டெத் ரிப்போர்ட் சம்மந்தமாக ஏதோ போய் கேட்க போயிருந்தப்போ அங்க இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு. இன்னொன்னு சொல்லிட்டா, ராஜஸ்தான் ஹைகோர்ட்ல வந்து ஒன்று சொன்னாங்க, அதாவது அந்த ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸையும் அந்த பொண்ணோட இன்னர் வேரையும் கழட்டுறது அது ரேப் கிடையாதான். அது வந்து அட்டெம்ப்ட் டு ரேப்னு சொல்லிட்டு அதை அந்த கேஸை வந்து ஃபைல் பண்ண முடியாதான். அது ஏதோ சும்மா பண்ணியிருப்பாங்க, சும்மா விளையாட்டுக்கு பண்ணியிருப்பாங்க, பொழுது போலேன்னு பண்ணியிருப்பாங்கன்னு எடுத்துக்கிறதா. அது வந்து அட்டெம்ப்ட் டு ரேப். ஸோ இந்த லட்சணத்தில் தான் நம்ம சொசைட்டி இருக்குது. இது எதை பாதிக்கும்னா, இதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷனே இது பாதிக்கும். இது அப்படியே தொடர்ந்து வாழ்ந்துகிட்டே போகும். लड़कियों को बाहर नहीं निकलना चाहिए, जब कोई काम हो जब तभी निकलना चाहिए, नहीं तो घर में रहना चाहिए। हाँ। और लड़कों को काम करना चाहिए, पढ़ना चाहिए। बहुत लोगों का ये मानना है कि इसमें रेप के केसेस में लड़कियों का भी गलती रहती है, आपको क्या लगता है? हाँ, इसमें गलती होती है कि उनको जैसे जींस की पैंट पहन के चलती हैं तो लड़कों को ऐसे आकर्षित होते हैं उनको देख के, तो इस वजह से लड़कियों की ये गलती रहती है। लड़की है ना, जैसे जाती है तो है ना, वो ज्यादा लड़की है ना खुद भी बोलती है, जब तो ये लड़कियों की भी तो कुछ गलती होगी, जब तो रेप होया है। சொன்னா சொசைட்டி இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறது வந்து அடுத்து வர யங்கர் ஜென்ரேஷனையும் பாதிக்கும்னு. அதே மாதிரியாச்சா, அதை விட கொடூரமாக ஒன்று காட்டுறேன். मैं आसिफ की दुकान पे खड़ी थी, फिर लेके चला गया नकली पैसे देके। In Delhi, a 6-year-old girl was gang raped by 3 boys aged 10, 13 and 16. She came home covered in blood, unable to walk. 10 வயசு பையன், 13 வயசு பையன், 16 வயசு பையன், இவங்களுக்கெல்லாம் எப்படி அது எப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. இதுக்கும் காரணம் இந்த கேவலமான சொசைட்டி தான். இதுக்கும் காரணம் இதுக்கு கேவலமாக இத்தனை விஷயம், இவ்வளோ கேசஸ் நடந்தும் தப்பு பண்ணுறவங்களுக்கு இது மேலே பயம் வராதது தான். ஏன் பயம் வரலன்னா, பனிஷ்மெண்ட் சரியில்லை. இந்த சின்ன பசங்களை எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் படத்தில் வர்றது, படத்தில் வந்து ஒரு பொண்ணை வந்து வெறும் செக்ஷுவலைஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டாக காட்டுறது, அதிகமாக சோஷியல் மீடியாவில் கன்சியூம் பண்ணுற கண்டென்ட், இதெல்லாம் தானே. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி வெறும் பனிஷ்மெண்ட்டை ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, இன்னும் கொடூரமாக அவங்களை கொல்லுங்க, அதெல்லாமே பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் அது மட்டுமே பத்தாது. வெறும் கவர்மெண்ட் வந்து நாங்கள் வந்து செக்யூரிட்டியை டைட் பண்ணுறோம், நிறையா போலீஸ் ஃபோர்ஸை போடுறோம், சொன்ன மாதிரி சிசிடிவி கேமரா, அது மட்டும் சொல்யூஷன் கிடையாது. அது சொல்யூஷனாக இருந்தால் இவ்வளோ கேஸ் நடந்திருக்காது. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை ரூட் காஸ்லேருந்து சரி பண்ணணும், வேர்லேருந்து சரி பண்ணணும், சின்ன வயசுலேருந்தே எஜுகேட் பண்ணணும், எது சரி எது தப்பு, கன்சென்ட்னா என்ன, இதெல்லாமே சொல்லி வளர்க்கணும். பேரண்ட்ஸும் சொல்லி வளர்க்கணும். படிக்கிற ஸ்கூல்ஸ்லையும் இதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து இதுக்கேற்ற ப்ரோக்ராம்ஸ் அலோகேட் பண்ணணும். வீட்லேயுமே வெறும் பொண்ணுகிட்ட வந்து நீ இத்தனை பசங்களோட பேசாத, நீ வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணு, நீ வந்து அப்படி குனிஞ்சா இப்படி மற, இப்படி குனிஞ்சா அப்படி மற அப்படின்னு சொல்லி வளர்க்குறத விட, பையனை உட்கார வச்சு ஒரு பொண்ணை எப்படி மதிக்கணும், ஒரு பொண்ணை கன்சென்ட் இல்லாமல் தொடக்கூடாது, இதெல்லாம் வீட்லேயுமே இதெல்லாம் எஜுகேட் பண்ணணும். இதெல்லாம் யாருமே பண்ணுறதே இல்லையே. ஏன் ஈவன் சாதாரண ஒரு பீரியட்ஸ் விஷயத்த கூட வந்து இங்கே நிறைய பேர் வந்து பசங்களுக்கு தெரியதே இல்லையே, சொல்லிக் கொடுக்கறதே இல்லையே. வீட்லேயும் இதுக்கான சேஞ்ச் ஆரம்பிக்கணும்.
ஸ்கூல்ஸ்லையுமே நான் சொன்ன மாதிரி இதுக்கான ப்ரோக்ராம்ஸ் அலோகேட் பண்ணணும். சொசைட்டியாகவும் நம்ம மாறணும். இன்னும் உட்காந்துட்டு கிறுக்குத்தனமா அந்த பொண்ணு போகிற ட்ரெஸ்ஸு சரியில்லை, அந்த பொண்ணு பண்ணுறது சரியில்லைன்னு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இன்னும் உட்காந்துட்டு 2 வயசு குழந்தையும் 70 வயசு பாட்டியும் பார்த்து ஒருத்தனுக்கு வெறியாகுதுன்னா தப்பு எங்கே இருக்குன்னு புரிஞ்சு தொலைங்களா. புரியாமல் சோஷியல் மீடியாவில் உட்காந்து இந்த மாதிரி கண்ட மாதிரி பேசுறது இது வந்து பல பேர்த்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அத்தனை பேர் கமெண்ட் பார்க்குறாங்கன்னு நினைப்பாங்க, ஓ எல்லாரும் சொல்கிறாங்க இதான் கரெக்ட் போல நினைப்பாங்க. அதை விட சின்ன வயசு பசங்க பார்க்குறவங்கலாம், ஓ இப்படிதான் உலகம் இயங்குது போல, ஸோ இதுதான் கரெக்ட் போல, அப்போ பொண்ணு வந்து அந்த பொண்ணு தான் கரெக்டாக இருந்திருக்கணும், தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கு அந்த பொண்ணு தான் காரணம்னு சொல்லிட்டு அப்படிதான் அந்த மைண்ட் செட் வளரும். அப்படியான இம்பாக்டோட ரிசல்ட் தான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சேன்ல அது. ஸோ இங்கே நிஜமாவே ஒரு சொல்யூஷன் வரணும், மாறணும்னா பனிஷ்மெண்ட் இன்னுமே ஸ்ட்ரிக்ட் ஆகணும். அண்ட் முக்கியமாக அது இவன் ஒருத்தன் வந்து இதை தப்பு பண்ணனால அவன் இந்த பனிஷ்மெண்ட் வாங்கி செத்துட்டான், இல்லை இவ்வளோ பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருக்காங்கிறது நிறைய பேருக்கு தெரியணும். இப்போ ஒரு ரேப் நியூஸ் நடந்துச்சுன்னா அது எவ்வளோ வைரல் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பொள்ளாச்சியில் ஒரு ரேப் கேஸ் நடந்துச்சு, எவ்வளோ வைரல் ஆச்சு அந்த டைமில். அப்போ நடந்த இந்த கேஸுக்கு ரொம்ப சீக்கிரமாக போன வருஷமே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதில் அந்த கேஸில் அரெஸ்ட் ஆன அத்தனை பேருக்கும் வந்து ஆயுள் தண்டனைன்னு அது எத்தனை நியூஸ் சேனல் வந்து ஃப்ளாஷ் நியூஸ்லையும் பிரேக்கிங் நியூஸ்லையும் போட்டாங்க. ஸோ வந்து பனிஷ்மெண்ட் ஸ்ட்ரிக்ட் ஆகணும். ப்ளஸ் வந்து ஒருத்தன் பனிஷ் பண்ணப்படுறான்னா அதை வைரல் ஆக்கணும். முக்கியமாக பசங்களை எஜுகேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்து கவர்மெண்ட் பண்ணாங்கன்னா பொண்ணு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். இல்லாட்டி என்னைக்கு இங்கே எல்லாரும் இப்படி ஒரு நியூஸ் வரும்போது அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டுருந்துச்சு, அந்த பொண்ணு ஏன் அங்கே போச்சுன்னு யோசிக்கிறதையும் பேசுறதையும் விட்டுட்டு அந்த பையன் எப்படி அதை பண்ண முடிஞ்சுச்சு, எது அவனுக்கு தைரியம் கொடுத்துச்சு, அவனுக்கு ஏன் அது தப்புன்னே தோணலைன்னு இங்கே யோசிக்கவும் பேசவும் கேள்வி கேட்கவும் ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் இங்கே மாறாத விஷயமும் மாற ஆரம்பிக்கும். ஆஸ் அ சொசைட்டியாக நமக்கு அறிவும் சொரணையும் கோபமும் பத்தலை. தேங்க்யூ.